இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான மார்க்கம். எப்படிப்பட்ட அழகிய வாழ்க்கை முறையை, வாழ்வியலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த வாழ்வியலை நாம் முழுவதுமாய் கடைபிடிப்போமேயானால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதியாய் சொல்லலாம், இருதய நோய்களிலிருந்து பெரும்பாலும் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது. இஸ்லாம் தருகிற வாழ்வியலை நாம் முழுவதுமாய் முறையாய் கடைபிடித்தோமேயானால் இருதய நோய்கள், இதயம் சார்ந்த நோய்களில் இருந்து நம்மை உரிய முறையில் தற்காத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு ஹார்ட் சம்பந்தமான நோய்களுக்கு பெரும்பாலும் சொல்லப்படுகிற காரணங்கள் புகை, மது, தீய பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம், இது அனைத்தையும் குறித்து இஸ்லாம் அலசி பேசுகிறது. மது இஸ்லாத்தில் ஹராம், மார்க்கம் அதை ஹராமாக்கி இருக்கிறது. மதுவை தொடக்கூட கூடாது, அந்த மதுவை நெருங்க கூட கூடாது. புகைப்பிடித்தல் அதுவும் கிட்டத்தட்ட ஹராமுக்கு நெருக்கமானதுதான். தன்னுடைய உடலுக்கு எதுவெல்லாம் கேடு தருமோ அதையெல்லாம் நாம் தொடுவதும் உட்கொள்வதும் ஹராமுக்கு நெருக்கமான குற்றம். மார்க்கம் அதை அப்படித்தான் பார்க்கிறது.